வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங்கில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனை கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 11வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 10 கிளாஸ் வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். அந்த கிளாஸஸோட கண்டினியூட்டி தான் வந்து இன்றைய பார்க்கக்கூடிய 11வது கிளாஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் இந்த கிளாஸஸுக்கும் சரி நம்மளோட சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் இன் விச் த நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டட் இன் த சேம் வே அஸ் ஆர் த நம்பர் இன் த கிவன் செட். அதாவது கொடுக்கப்பட்ட தொகுப்புகளில் உள்ள எண்களைப் போலவே எண்கள் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு 3 நம்பரை கொடுத்து பேராக கொஸ்டின்ஸ் கேட்பான். ஓகேவா? ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து நிறைய லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஃபார்மேட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 3 நம்பரை கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன மாதிரியான லாஜிக் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது ஒரே லாஜிக் இருக்காது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எஸ். அப்போ இதில் என்ன மாதிரி லாஜிக்லாம் யூஸ் பண்ணிட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கணும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகும். அதுக்கு நம்ம நல்லா யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான ஒரு இதுவே. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்க என்ன அப்படின்னா 4, 9, 16. ஓகேவா? ஸோ இந்த 4, 9, 16 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 81, 100, 121 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஃபஸ்ட்டு மேலே இருக்க பேரை பாருங்களேன். இப்போ 4, 9, 16 அப்படி தானே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளில் நிறைய பேர் எப்படி இருப்போம்? 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 கிடைக்கும். 16 கிடைக்கும். அந்த 16 தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? அப்படி ஒரு யோசிப்பீங்க. அப்படி பார்த்தாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 81 இருக்குது. ஓகேவா? இப்போ 81 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது 121 விட வந்துன்னா பெரிய நம்பராக தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மேட்டு கிடையாது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வேறு என்ன ஃபார்மேட்டு? இப்போ 4, 9, 16 இந்த 3 நம்பரை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்கேன் 4, 9, 4, 9, 16 இது 3ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? 9ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்தடுத்த நம்பர் இப்போ 2 அதுக்கடுத்து வரக்கூடிய நம்பர் 3 அதுக்கப்புறம் வரக்கூடிய 4 அப்படி அடுத்தடுத்த நம்பர்ஸுடைய ஸ்கொயரை தான் அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் அப்புறம் இங்கே இந்த 81, 100, 121 அப்படிங்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். இப்போ 81 இருக்குன்னு வச்சுங்களேன். 81 இங்கே 81, 100, 121 அப்படி தானே? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 81ங்கிறது 9ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? 100ங்கிறது வந்து அப்புறம் நீங்கள் 10ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஓகேவா? அடுத்து 121ங்கிறது 11ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதாவது மேலே இங்கே பார்த்தோம்ல 4, 9, 16 அதுக்கான ஃபார்மேட்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்திருக்கா? அதாவது 2, 3, 4 அதோட அடுத்த ஸ்கொயர் தான். அதே மாதிரி இங்கே 81, 100, 121 பார்த்தீங்க அப்படின்னா 9, 10, 11 இதுகளுடைய ஸ்கொயர் தானே வந்திருக்கு. அப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியுது. ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரியானது வந்து இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய 3 நம்பர்ஸுடைய ஸ்கொயராக இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ட்ரிக். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்து 16. ஓகேவா? 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர்டு. ஓகேவா? அடுத்து 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர்டு. 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர்டு. அப்போ 4, 6, 5ன்னு வருது. அப்போ இது மாற்றி வருது. அதனால் 1வது ஆப்ஷன்ஸ் வராது. ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர்டு. 49ங்கிறது 7ஓட ஸ்கொயர்டு. ஓகேவா? அடுத்து 81ங்கிறது 8ஓட ஸ்கொயர். பட் 5, 7, 8 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல 6ஓட ஸ்கொயர்டு 25 இந்த இடத்துல 36 இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து இங்கே வந்து 5, 7, 8 அப்படிங்கிற மாதிரி வருது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9, 16, 36. ஓகேவா? ஸோ 9 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஓட ஸ்கொயர்டு. 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர்டு. அண்ட் 36ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6ஓட ஸ்கொயர்டு. இப்போ இங்கே 3, 4 அதுக்கப்புறம் 5 வந்துருக்குனாலும் ஓகே தான். பட் வந்து 6 வந்திருக்கு. ஸோ அதனால் இதையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 3 ஆப்ஷன்ஸ் நமக்கு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகேவா? பட் மிச்சம் இருக்கிறதானே கண்டிப்பாக வந்து ஆன்சராக இருக்க முடியும். அதை நம்ம செக் பண்ணாலும் பண்ணலைனாலும் அதுதான் இருந்தாலுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ
ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36, 49, 64 ஓகேவா. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர்டு, 49ங்கிறது 7ஓட ஸ்கொயர்டு, 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர்டா. ஓகே, அவ்வளோதான். இப்போ 6 ஸ்கொயர்டு 36, 7 ஸ்கொயர்டு 49, 8 ஸ்கொயர்டு 64. அப்போ 6, 7, 8 அப்படிங்கிற அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சா. நம்ம சொன்ன மாதிரியே இங்கே எப்படி 2, 3, 4 அடுத்து 9, 10, 11 வந்துச்சோ அதே மாதிரி இங்கே 6, 7, 8 அப்படிங்கிற அடுத்தடுத்த நம்பர்ஸோடைய ஸ்கொயர்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருச்சு. அப்போ கரெக்டானது என்னென்னா ஆப்ஷன் 4ல் இருக்க 36, 49, 64ங்கிறதான் இந்த பேரோட தொடர்புடையதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு இதில் புரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துக்கிறங்க, உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. எஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் தான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த ஈஸியாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஃபோர்த் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா which two numbers should be interchanged to make the following equations correct. ஓகேவா, பின்னொரு சமன்பாட்டை சரியாக செய்ய எந்த 2 எண்ணை மாற்ற வேண்டும். ஓகேவா, அதாவது இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, ரீசனிங்களா, அந்த ஒரு டாபிக்லேருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப் இருக்குது. ஸோ அதில் ஒரு டைப் தான் இது. 72 வகுத்தல் 9 பெருக்கல் 8 கூட்டல் 6 -5 = 100. ஓகேவா. ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் அதாவது 4 ஆப்ஷன்ஸில் 2 நம்பர் வந்துடும். இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணால் இங்கே வரக்கூடிய 100ங்கிறது வந்துடும் இந்த ஈக்குவேஷன்ஸில் போட்டு மாற்றும் பொழுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி எந்த நம்பர் 2 நம்பரை மாற்றினா ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை பெருசாக இந்த பக்கம் எடுத்து எழுதிக்கலாம். 100 மட்டும் விட்டுட்டு 72 9 வகுத்தல் 9 × 8 + 6 -5. ஓகேவா. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 100 கிடைக்கணும். ஓகேவா. இங்கே தான் 2 நம்பர் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்களே ஆப்ஷன்ஸ் உள்ளபடி. இப்போ 72 இது வந்து போர்ட் மாஸ்டர் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது இருக்கபடி நம்ம பார்க்கணும். எந்த நம்பரையும் ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி மாற்றலை. ஃபஸ்ட்டு இருக்கபடி பார்க்கும்பொழுது 9 72 டிவைட் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். 7 ஓகேவா, அதாவது 8 72 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகேவா, பட் டிவைட் ஆகுது. இதை சொல்லி பாருங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து சும்மா இப்போ இங்கே இருக்கல இந்த இது வந்து அப்படியே போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது வந்து இன்னும் இந்த ஆப்ஷன்ஸில் எதுவும் நம்ம தொடலை. ஓகேவா. ஸோ இதில் எதுவும் எந்த இடத்துல வந்து போகிறோம் நமக்கு பிரச்சனை ஆகுதோ அந்த இடத்த மட்டும் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக தான். 8 72 வருதுமா. எஸ். அடுத்து இது 2 பெருக்கினீங்க அப்படின்னா 64 வந்துடும். ஓகே, அடுத்து இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 64 70 70ல் -5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 65 தான் கிடைக்கும். ஓகேவா. அப்போ நமக்கு தேவை 100. ஓகேவா, 100 தேவை அப்படின்னா எந்த நம்பரை சேஞ்ச் பண்ணால் நமக்கு 100ங்கிறது முழு நம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது 6 வந்து 72 வந்து பார்த்தீங்கன்னா 6ம் மல்டிபிள் பண்ணுமா, அதாவது 6 வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து வகுக்க முடியும் தானே, அப்படி தானே. எஸ். ஸோ அப்போ அந்த 6 வேணால் நம்ம இங்கிட்டு போட்டு பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு. 6 இருக்குல்ல, அந்த 6 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கலாம் 6. இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டு பார்த்துட்டு இந்த 9 வந்து நம்ம இந்த இடத்துல போட்டு போகலாம். அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேயுமே இருக்குது. ஓகேவா. அதை வந்து அது வேணால் கெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 70 இருங்க ஒட்டு மொத்தமாக மாற்றலாம். இப்போ 72 ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா. 72 டிவைடர் 6. ஓகேவா, இன்ட்டு 8 + 6 மைனஸ் இங்கே 6 வரக்கூடாதுங்க, இங்கே 9 போடணும். ஓகேவா, அதுதான். அப்புறம் -5 = 100. ஓகேவா, இதுதான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா. 72 வகுத்தல் 6 × 8 + 9 -5 = 100. அப்படி தானே. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் ப்ராக்கெட்டை தாண்டி இப்போதைக்கு நமக்கு டிவைடட் தான் பார்க்கணும். டிவைடட் பார்க்கும் பொழுது இது ரெண்டையும் இது பண்ணலாமா, எத்தனை 6 வந்து உங்களுக்கு 72 வரும். பைப்பாடு சொல்லி பாருங்கள். 5 60 11 உங்களுக்கு 6 ஐப்பாடுனா 5 60 11 66 12 ஓகேவா. இப்போ இங்கே வந்து 12 வரலாமா. ஓகே, 12 வந்து 72,000
ஸோ அடுத்து இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 8 2 16 ஓகேவா. இது 1 8 1 8 1 9 96 ஆயிடுச்சா. இப்போ இது ரெண்டையும் அதாவது அடுத்து கழிக்கணும் தானே. 9ல் 5 போச்சு அப்படின்னா 4 கிடைக்கும். நீங்கள் கூட்டிட்டும் கழிக்கலாம், கழிச்சிட்டும் கூட்டலாம். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 96ஓட 9 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 105 கிடைக்குமா. எஸ், 105ல் அப்படி கூட பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, இது ஏன் நம்ம ரூல் படி போயிடலாம். ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு 4, அந்த பக்கம் ஒரு 5 கிடைக்கும். அப்போ 105 கிடைக்குமா. எஸ், 105ல் -5 சப்ஸ்ட்ராக்ட் தானே பண்ணணும் ஃபைனலாக. 105ல் 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 கிடைக்குமா. அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து பார்த்தா கரெக்டான ஒரு புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் 1ல் இருக்கபடி நம்பர்ஸை மாற்றுறதுனால தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தா இங்கே கிடச்சிச்சு. ஓகேவா, புரிஞ்சுச்சா. ஸோ என்னடா அது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போட்டானே ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் படி வந்து மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணோம். ஓகேவா, அவ்வளோதான், ஒன்றும் மேட்டர் கிடையாது. ஏன்னா 6 பாடலையும் நம்ம 72 மாற்றலாம் அப்படிங்கிறத நான் முதல்ல யோசித்தேன். ஓகேவா, அதனால தான் அது படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு நமக்கு. சில நேரங்களில் இந்த ஆப்ஷன்ஸ் எங்கே வேணால் இருக்கலாம். ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ நம்ம இப்படி மாற்றி பார்த்தா நல்லா இருக்குமாங்கிற ஒரு ஐடியா தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம வெறுமனை எதையுமே இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் எதையுமே போடாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் வந்து எந்த இடத்துல மாற்றலாம் அப்படின்னா அந்த வகுக்கிற இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் நமக்கு அமைஞ்சிச்சு. டக்குன்னு மாற்றி விட்டு பார்க்கும்பொழுது 6, அதாவது இந்த 9 இருந்துச்சுல, இந்த 9 இருந்த இடத்துல 6ஐயும் இந்த 6 இருந்த இடத்துல 9ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். ஓகேவா, ஸோ அப்போ அப்படி மாற்றும் பொழுது இந்த மாதிரி வந்து பூரா வந்துச்சு. இதை வந்து போர்டு மாஸ் ரூல் படி வந்து பூரா போட்டு பார்த்தோம். 72ல் 77 6 அப்படின்னு பார்க்குறப்ப 12 72 வந்துடும். ஓகேவா, ஸோ அடுத்து வகுத்தல் குறியீடு தானே. அடுத்து போர்டு மாஸ் ரூல் படி மல்டிபிகேஷன் பண்ணணும். இது 12ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 96 கிடைக்கும். 96க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும். அதாவது இப்போ 96ஓட +9 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 105. 105 அடுத்து ஃபைனலாக சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். அப்போ 105 - 5 அப்படி பண்ணும்போது 100ங்கிறது நமக்கு கிடச்சிச்சு. அப்போ கரெக்டான ஆன்சர் அவங்க சொன்னதுமே அந்த 100 வரணும் அப்படிங்கிறதா. அந்த 100மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து கிடச்சிச்சா. எஸ், ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்கபடி வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த 100ங்கிறது நமக்கு கரெக்டாக கிடைக்கிது. ஓகேவா, ஸோ அதுதான் தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு த தேர்ட் லெட்டர் கிளஸ்டர் இன் த சேம் வே அஸ் த செகண்ட் லெட்டர் கிளஸ்டர் இஸ் ரிலேட்டட் டு தி ஃபர்ஸ்ட் லெட்டர் கிளஸ்டர். ஓகேவா, இரண்டாவது எழுத்து கிளஸ்டருடன் தொடர்புடைய இருப்பதை தேர்ந்தெடுக்கும். அதே வழியில் மூன்றாவது எழுத்து கிளஸ்டருடன் தொடர்புடையதை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, தொடர்புபடுத்தும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி வந்துட்டாவே நீங்கள் வந்து மேலே உள்ளதெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ இங்கேருந்து இது எந்த மாதிரி வந்திருக்கு, அதாவது ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க, இது இங்கே என்ன மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் வந்து பார்த்தா நம்ம இங்கே அடுத்து கொஸ்டின் மார்க் இடத்துக்கு வந்து பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, எஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டாவே, அதாவது லெட்டர்ஸ் வந்துட்டாவே நம்ம இப்போ என்ன சொல்லுவோம், இதுக்குன்னு ஒரு டேபிள் அப்படிங்கிறது நம்மளோட கிளாஸஸில் ரெகுலராக ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு வருது. ஓகேவா, ஸோ நீங்கள் நம்மளோட கிளாஸுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இந்த இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேபிள் தான். ஓகேவா, இந்த டேபிள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியலன்னா தெரிஞ்சுங்க, இது நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகே, ஃபஸ்ட் இப்போ கேன்னு இருக்குது, இங்கே KRY NWRங்கிறதானே ரிலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டே ஃபஸ்ட்டு இப்போதைக்கு பார்க்கலாம். ஓகேவா, அதை மட்டும் பாருங்கள். அடுத்து கொஸ்டின் மார்க் இதுக்கப்புறம் அப்புறம் போகலாம். இப்போ கேயிலிருந்து N. ஓகேவா, அந்த பாக்ஸில் கே இங்கே இருக்குது, கே இந்த இருக்குது. கேயிலிருந்து N 1 2. ஓகே, 1 2 3. கேயிலிருந்து 3 இது தள்ளி பண்ணோம்னா தான் நமக்கு என்னன்னு கிடைக்குது. ஓகேவா, இப்போ 3 அப்படின்னு போட்டுங்க, +3. அப்போ அதே மாதிரி பியிலேருந்து +3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பி எங்கே இருக்குது, பி இந்த இருக்குது, பியிலேருந்து +3 1 2 3. அப்போ எஸ் வருமா ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல எஸ் தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி. ஓகேவா, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இப்போது R இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்தது R இருக்குது, Rலேருந்து W. ஓகேவா, Rலேருந்து W. R எங்கே இருக்குது, இந்த இருக்குது, Rலேருந்து W 1 2 3 4 5. ஓகேவா, Rலேருந்து Wங்கிறது 5 வந்துருக்கு. ஓகே, ஸோ +5, அதுக்கு அதாவது முன்னாடி 5 போயிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ பியிலேருந்து அடுத்து நம்ம +5 போகணும். ஓகேவா, ஸோ பிங்கிறது எங்கே இருக்குது, இந்த இருக்குது பி. ஓகே, இந்த பியிலேருந்து +5 முன்னாடி போகணும், 1 2 3 4 5. அப்போ ஜி தான் வரும். ஓகே, ஸோ எஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ஜிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ எஸ்ஜி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்க,
இங்கே ஒய் இருக்குது, ஒய்யிலேருந்து ஆறு ஓகேவா. ஸோ ஒய்யிலேருந்து ஆறு அப்படிங்கிறப்ப ஒய் எங்கே இருக்குங்க, ஒய்ங்கிறது இந்த இருக்குது ஓகேவா. ஸோ ஒய்ங்கிறது இந்த இருக்குது, இந்த ஒய்யிலேருந்து ஆறு ஒய்யிலேருந்து ஆறுங்கிறப்ப நம்ம இந்த பக்கம் போக முடியாது ஓகேவா. ஸோ அதனால் இந்த சைடு தான் போகணும். இப்போ 1 2 3 4 5 6 7 ஓகேவா. ஸோ இங்கே தான் 6 இருக்குது, அதாவது 7 இது பின்னாடி போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அந்த எக்ஸிலேருந்து நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இது பின்னாடி போகணும் ஓகே. -7 போட்டுக்கிறோங்க. அப்போ -7 பேக் சைடு போகணும். அப்போ எக்ஸுங்கிறது இந்த இருக்குது ஓகே. எக்ஸ்லேருந்து பின்னாடி போங்க. 1 2 3 4 5 6 7. அப்போ கியூங்கிறது தான் வரும், எஸ்ஜி கியூங்கிறது தான் அதுதான் வரணும் ஓகேவா. ஸோ அப்போ எஸ்ஜி கியூங்கிறதா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வர வேண்டிய ஒரு ஆன்சராக வந்து தான் இருக்குது ஓகேவா. ஸோ நான் மறுபடியும் சொல்லணுமா, ஸோ ஒன்றுமே கிடையாதுங்க, இதில் வந்து சிம்பிள் தான் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 2 இதெல்லாம் வந்து 5 இது முன்னாடி முதல்ல, அதாவது இங்கே கேயிலிருந்து என்னங்கிறது +3 முன்னாடி போகிறாங்க. அதே மாதிரி இதுலேருந்துமே +3 முன்னாடி போகிறோம். அதில் தான் நமக்கு எஸ் கிடச்சிச்சு. அடுத்து ஆர்லேருந்து டபிள்யூங்கிறது வந்து +5 வந்து தான் போகிறாங்க ஓகே. 5 இது முன்னாடி போகிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து இந்த பியிலேருந்து 5 இது முன்னாடி போனோம்னா நமக்கு என்ன கிடச்சிச்சு, 5 இது முன்னாடி போனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா ஜிங்கிறது கிடச்சிச்சு. அடுத்து ஃபைனலாக ஒய்யிலேருந்து ஆறுங்கிறது வந்து 7 இது வந்து பின்னாடி போகிறாங்க மைனஸில், அதாவது -7 அப்படின்னா பேக்கில் போகிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அந்த எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்லேருந்து -7 7 இது வந்து பேக் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா கியூ கிடச்சிச்சு ஓகேவா. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SGQ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேவா. அப்போ இந்த SGQங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது ஓகேவா. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும் ஓகே. SGQ ஓகேவா, இதுதான் இதில் கரெக்டான ஒன்று ஓகே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் அதாவது இங்கே ஃபஸ்ட்டு அந்த KRYலேருந்து NWRங்கிறது என்ன ஃபார்மேட்டில் ஒவ்வொன்றுமே, அதாவது ஒவ்வொரு லெட்டருமே எந்தெந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே. நீங்கள் ஒன்று அப்பியர் பண்ணி இந்த மாதிரி இந்த டேபிள் வந்து பார்த்துட்டிங்கனாவே ஈஸியாக உங்களால் போட்ட முடியும். ஸோ நீங்கள் இந்த கவுண்டிங்கில் மட்டும் மிஸ் பண்ணிடாமல் விடாமல் இருந்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு எப்போதுமே ஈஸியான ஒன்றா தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு கண்டிப்பாக அமையும். இந்த மாதிரியான டைப்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க, ஈஸியான ஒன்று தான். ஜஸ்ட்டு நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கனாவே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும் ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ், அதாவது என்னென்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்த்தாவே நிறைய பேர் தெரிச்சு அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா. ஸோ நம்ம சொல்கிறபடி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாவே ஓகேவா. ஸோ முதல்ல நம்ம வந்து கொஸ்டின்ஸை நல்லா ரீட் பண்ணிக்கணும் ஓகேவா. 7 மென்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா. ஸோ எப்போவுமே நான் ரீட் பண்ணிக்கல இப்போதைக்கு ஓகேவா. ஸோ இருந்தாலுமே உங்களுக்காக ரீட் பண்ணிக்கிறேன். 7 men M1 M2 M3 M4 M5 M6 அண்ட் M7 அப்படின்ட்டு 7 பேர் இருக்காங்க ஓகேவா. சிட்டிங் அரவுண்ட் த சர்க்குலர் டேபிள் ஓகேவா. ஸோ நீங்கள் ரீட் பண்ணிக்கிறீங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. சர்க்குலர் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து இருக்காங்க ஓகேவா. இப்போ சர்க்குலர் அப்படின்னா வட்டமாக, இங்கே தமிழ்லையுமே இருக்குது ஓகேவா. ஸோ வட்ட மேசையை சுற்றி அமைஞ்சுள்ளான். அப்போ வட்ட மேசை அப்படின்னா வட்டமாக அப்படின்னா வட்டமாக போட்டுக்கிறோம் ஓகேவா. அவ்வளோதான், கொஞ்சம் மேலே ஏற்றியே போட்டுக்குருவோம் ஓகேவா. பார்க்குறது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் வட்டம், நம்மளோட வட்டம் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அடுத்த மேட்ரு என்ன சொல்கிறாங்க, ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர், எல்லாருமே சென்டர் பாயிண்ட்டை நோக்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ எல்லாருமே இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நோக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்ததாக நாட் நெசசரி சேம் ஆர்டர், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களே அந்த ஆர்டரில் வந்து பார்த்தா இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட பொசிஷனை இனிமேல் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து 7 பேர் இருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 அண்ட் 7 ஓகேவா. ஸோ நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. 4 பேருக்கும் 4 பேர் ஏற்றாப்புலையும் மற்ற 2 பேர் வந்துன்னா சைட்லையும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருந்தால் நான் சும்மா ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஓகே. ஸோ இந்த வட்டத்தில் நான் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய பிளேஸஸ் சொல்லுவாங்க. இப்போ M5 என்பது M1 மற்றும் M4 இரண்டின் உடனடி அண்டை நண்பர் ஓகேவா. நான் தமிழ், எனக்கு இங்கிலீஷில் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தமிழ் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதில் பார்த்துக்கிறேங்க. M5 is the immediate neighbor of both M1 and M4 ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா M5 அப்படிங்கிறவன் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா M4க்கும் M1க்கும்
நண்பராக இருக்கேன் அப்படின்னா பாருங்களேன், M5ங்கிறவன் இருக்கான்ல, அவன் இந்த இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. M1க்கும் M4க்கும் நெய்பராக இருக்கேன். அப்போ M5 இங்கே இருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு நண்பராக இவனும் இருப்பான், M1ம் இருப்பான், M4ம் இருப்பானா? புரியுதுங்களா? 2 பேருக்கு நடுவில் இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டியது M6. M6 இஸ் டு த இம்மிடியட் ரைட் ஆஃப் M1. ஓகேவா? M1க்கு இம்மிடியட் ரைட்டு, இதுதான் லெஃப்ட்டு, இது ரைட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. M1க்கு M1 இருக்கான்ல, M1க்கு சாரி M1க்கு இம்மிடியட் ரைட்டில் வந்து பார்த்தா M6 இருக்கான். இப்போ வந்து M1 இருக்கான்ல, M1க்கு இந்த சைடு லெஃப்ட்டு, இந்த சைடு ரைட்டு. ஓகேவா? அவன் என்ன சொன்னால் M1க்கு இம்மிடியட் ரைட்டில் M1 இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த சைடு போட முடியாது. ஓகேவா? அதாவது M1ங்கிறவன் இந்த சைடு இருக்க மாட்டான். M1ங்கிறவன் இங்கே இருந்தானா இவனுக்கு M1க்கு ரைட் சைடாக, அதாவது ரைட் சைடாக இது வரும், லெஃப்ட் சைடாக இது வரும். ரைட் சைடில் இங்கே ஒரு வேக்கண்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை போடலாம்? M6 போடலாம். ஓகேவா? அப்போ நம்ம இந்த இடத்துல, அதாவது M4 M1 ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அந்த பிளேஸஸை மட்டும் மாற்றுறோம். ஓகேவா? புரியுதா? அப்போ இங்கே M1 இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M1 இருக்கான். ஓகேவா? இங்கே M1 இருக்கான், இங்கே M4ங்கிறவன் வந்துட்டான். ஓகேவா? இதை மட்டும் மாற்றிக்கிறங்க. இந்த படத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே உங்களுக்கு இந்த சைடு போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, M7 இஸ் நாட் த இமிடியட் நெய்பர் ஆஃப் M6 அண்ட் M3. M7ங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா M6க்கும் M3க்கும் நெய்பராக இல்லைங்கிறான். ஓகேவா? ஸோ இங்கே M4, M5, M1 அப்படிங்கிறவன், அடுத்து M6, இவங்கள தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா M6, அதாவது M6ம் M3யும் வந்து பார்த்தீங்கன்னா M7க்கு இமிடியட் நெய்பராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா M6க்கு தான் இல்லை. அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்காமலாம், இந்த 2 பிளேஸ் இருக்கலாம், அது 2 வேலாம் இருக்கலாம். அப்போ இங்கே வந்து எவன் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு தெரியல. அடுத்ததாக ஹூ செகண்ட் த ரைட் ஆஃப் M7. ஓகே, M7க்கு ரைட்டில் எவன் இருக்கேன் அப்படிங்கிறதான். M6க்கு தான், சாரி M7க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா M6ம் M3யும் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பராக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? M6ங்கிறவன் இந்த இருக்கேன். ஓகே, அப்போ சாரி M6க்கும் M3. இப்போ M3 இந்த சைடு வந்துடலாமா? இங்கே போட்டுடலாம். ஓகே, M3 இங்கே பக்கம் போட்டுங்க. இது நம்ம வந்து சும்மா போட்டுக்கிறது தான். ஓகேவா? ஸோ M3 இந்த சைடு போட்டுக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஓகே, அப்போ இந்த M7 இருக்கான்ல, அவன் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா M3க்கும் M6க்கும் M7ங்கிறது நெய்பராக இல்லாமல் இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் இல்லை? இப்போ M4 இங்கே இருக்கேன், M1 இங்கே இருக்கேன், இன்னும் M2 மட்டும் இல்லை. அப்போ M2ங்கிறவன் இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ M2ங்கிறவன் இங்கே போட்டுக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா M7க்கு செகண்ட் ரைட்டில் யார் இருக்கான்? ஓகேவா? ஸோ M7ங்கிற இந்த படம் இருக்குல்ல, உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகலாம். நான் இந்த சைடு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இருங்க, உங்களுக்கு நல்லா தெளிவாக போட்டுக்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது தெரியல இல்லை, அதுக்காக. இதுதான் வட்டமான ஒன்று. என்னடா வட்டமாக வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, இது வட்டமான ஒன்று. இங்கே 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 இங்கே. ஓகேவா? மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு M4 அண்ட் M5 தானே இந்த இருக்காங்களே, M5ங்கிறவன மையமாக வச்சு வேறு கலர் யூஸ் பண்ணிடுவோமா? ஓகே, M5 இங்கே வந்து M5லாம் போடலங்க, மொத்தம் 7 பேர் தானே, 1 2ன்னே போட்டுக்கிறேன். இப்போ 5ங்கிறவன் இங்கே இருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு இங்கே 4ங்கிறவனுக்கும் 1ங்கிறவனுக்கும் இடையில 5ங்கிறவன் இருக்கான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ங்கிறவன் இங்கே வந்துட்டேங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? 6ங்கிறவன் இங்கே வந்துட்டேன். அடுத்து 6ங்கிறவனுக்கு பக்கத்தில் M2வும் இல்லை, அதாவது M7ங்கிறவனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 7ங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கேன். அன்ட்டு 6ம் இங்கே சொன்னாங்களே, 6க்கும் M-க்கும் அந்த இது இருக்குல்ல, அதுதான் இங்கே இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே 3 போட்டுக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த இடம் வேக்கண்டாக இருந்துச்சு, இந்த இடத்துல மிச்சம் யாருமே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது தான் வரல, நல்லா 2வது நம்பரை போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல
அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து செகண்ட் ஓகேவா. ஸோ செகண்ட் டு தி ரைட் ஆஃப் M7 ஓகேவா. ஸோ M7க்கு ரெண்டாவது ரைட்டில் யார் இருக்கா ஓகேவா. இது இப்போ வந்து ஒருத்தன் M7 இங்கே இருக்கேன், இந்த இருக்கேன் 7 ஓகேவா. 7க்கு ரைட்டில் 7 இப்போ இருக்கேன் அப்படின்னா இவனுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஓகேவா. ஸோ அப்போ ரைட்டில் ரெண்டாவது 1 2 அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 தான் வரணும். 5ங்கிறது M5 ஓகேவா. அப்போ M5ங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். M5ங்கிறது ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க M5 தான் ஓகேவா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் கொண்டு வந்தேன். அதாவது இந்த படத்தில் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சைடு 1 2 M1 M2 M3 போடாமல் 1 2 3 மேலே கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா. இது புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக நான் ரொம்ப தெளிவாக தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். மறுபடியும் இந்த படம் போடும்போது நல்லா புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 7 பேர் இருக்காங்க வட்டமாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, M5 இமிடியேட் நெய்பர் ஆஃப் M1 M4 ஓகேவா. 1ங்கிறவன் ஓகேவா இந்த இருக்கேன்ல, M5ங்கிறவன் இந்த இருக்கேன் ஓகேவா. இருங்க, M5ங்கிறவன் இந்த இருக்கேன். இவனுக்கு நெய்பராக வந்து 1 4 இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா, அதுதான் போட்டோம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா M6, அதாவது M6 இமிடியேட் ரைட் ஆஃப் M1. M1க்கு ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா M6 இருக்கான்னு சொல்லி போட்டாங்க, அது போட்டாச்சு இந்த 6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா M7 இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் M6 ஓகேவா. அதாவது M7க்கு நெய்பராக வந்து பார்த்தீங்கன்னா M6ம் இல்லை M3யும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. 3 அதாவது M7ங்கிறவன் இந்த வந்துட்டேன், அதனால் அவனுக்கு ஓரமாக போட்டாச்சு பக்கத்தில். ஆனால் 6க்கும் அதாவது M6க்கும் M3ம் பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நேராக சொல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதனால் நான் பக்கத்துலேயே போட்டுக்கிட்டேன். மிச்சம் இப்போ 7ங்கிறது எங்கே வந்துட்டேன், 3ங்கிறது மிச்சம் வந்துட்டேன் ஓகேவா. இன்னும் ஒரே ஒரு பிளேஸ், அதாவது இந்த பிளேஸ் இருந்து மிச்சம் இருந்துச்சு. மற்ற எல்லாத்தையும் எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் வராத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் ஓகேவா. அதாவது M2, அந்த M2 தான் அந்த சென்டர் பாயிண்டில் வரும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ ஓவராலாக டோட்டலாக வந்துட்டான் இந்த படம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக அவன் கேட்டது என்ன அப்படின்னா, யார் வந்து பார்த்தா M7க்கு செகண்ட் ரைட்டில் இருக்கா அப்படிங்கிறது கேட்டாங்க. 7ங்கிறது இந்த இருக்குது ஓகே. 7க்கு ரைட்டு, லெஃப்ட் ஹேண்ட் இது, ரைட் ஹேண்ட் இதுன்னு சொல்லினேன். ரைட் சைடில் வரும்பொழுது நம்ம இந்த பக்கம் தான் வரணும். அதில் 1 1 2 அப்படின்னு பார்க்கும்போது 5ங்கிறது தான் வருது. அப்போ 5ங்கிறது M5 தானே. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க M5 தான் வரும் ஓகே. புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் வென் த மிரர் இஸ் பிளேஸ்ட் அட் த ரைட் சைட் ஓகே. அதாவது கண்ணாடி வலப்பக்கத்தில் வைக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட உருவத்தின் சரியான கண்ணாடி படத்தை தேர்ந்தெடுக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இங்கே நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா. எஸ். ஸோ இந்த மிரர் இமேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லா ஷிப்லையும் கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று ஓகேவா. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய இதில் வந்து ஒரு டாபிக் இதுதான். இது வந்து நான் வெர்பல் ரீசனிங் அப்படிங்கிறதுலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ ஈஸியாக நம்ம ரெண்டுலேயுமே ஸ்கோர் பண்ணலாம். அதில் நான் வெர்பல் ரீசனிங்கில் அப்படிங்கிறதுல இன்னும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிடுறோமா. இப்போது இங்கேருந்து இந்த சைடு வரும்பொழுது நமக்கு எப்படி வரணும், அதாவது இந்த மாதிரி மிரர், இதுதான் மிரர் வச்சுருக்க சைடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. சில நேரங்களில் கீழே கூட வச்சு வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போனா நம்ம இந்த சைட்லேருந்து கீழே பார்க்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்துச்சுன்னா, மிரர் ஃபேஸ் வந்து விழுந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதனால் எந்த சைடு அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு இது எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஓகேவா. இப்போது இந்த இதுலேருந்து இந்த சைடு தானே போகணும் ஓகேவா. அப்படி போகும்பொழுது இப்போது உங்களுக்கு இப்படி இந்த இடத்துல ஒரு கட்டத்தை போடுங்க. ஜஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக போட்டு காமிக்கிறேன் ஓகேவா. சப்போஸ் இதில் சென்டரில் ஒரு வட்டம் ஓகேவா. சென்டரில் ஒரு வட்டம். அடுத்து இந்த இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ அந்த சுற்றி இருக்க அவுட்டரில் இருக்க பாக்ஸும் அந்த வட்டமும் வந்து பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்பொழுதும் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது ஓகே. அது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பட் உள்ளே இருக்க அந்த போட்டிருக்காங்களே அந்த டயக்ராம்ங்கிறது சேஞ்ச் ஆகும் ஓகேவா. ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும், இந்த சைடில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இருக்குல்ல, அது இந்த இடத்துல இப்படி வந்துடும் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த இடத்துல இப்படி வந்துடும் ஓகே. அடுத்ததாக இந்த சைடு போகிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் ஓகேவா. அவ்வளோதான். அதே மாதிரி உள்ளே இருக்கிறது இப்படி வந்துடும். இப்படி வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸு, அந்த ஷேடோ பண்ணிக்கிறது உள்ளே அப்படியே ஷேடோ பண்ண மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த இதை மட்டும் நான் தனியாக வெளியே போட்டு காமிக்கிற பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்பொழுது இப்படி வந்து ஓகேவா. ஸோ அதே மாதிரி உள்ளே ஒன்று இருக்குல்ல, எஸ் இப்படி வந்து அப்படி தானே போட்டிருக்கு. ஓகே 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 நிமிஷம். இப்படி வந்து உள்ளே வந்து இப்படி வந்திருக்கும்.
ஓகே. இதை இன்னும் உங்களுக்கு படத்தில் காமிச்சோம் அப்படின்னா இப்போ இந்த இதுபடி இதையும் பார்த்தோம்ல, அதுபடி ஆப்ஷன்ஸில் பாருங்கள். இப்போ இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாதிரி வந்திருக்கும். ஓகே, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இழுத்துட்டு வந்துருக்காங்க. அதனால் 2 ஆப்ஷன்ஸ் வராது. செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக போட்டிருக்காங்க, அப்படியும் வராது. ஓகேவா. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்காங்க, கீழேயும் வராது. ஓகேவா. ஸோ நம்ம சொன்னபடி ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் உள்ளபடி தான் வரும். ஓகேவா. ஸோ இந்த படம் இருந்து போகிறா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் உள்ளபடி தான் வரும். ஓகேவா. ஸோ இந்த டார்க்குங்கிறது டார்க்காக இருக்கா, இந்த ஷேஃபு இந்த ஷேஃப் இங்கே இருக்கா, கரெக்டாக இருக்கா, அப்போ அதுதான் வந்து வரும். ஓகேவா. புரியுதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரர் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்றா பார்க்கணும். அங்கே இருக்க சர்க்கிளும் மேலே போட்டிருக்க பாக்ஸஸும் சேஞ்ச் ஆகாது, உள்ளே இருக்க அந்த டயக்ராம்ஸ் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஓகேவா. ஜஸ்ட் இமேஜினேஷன்ஸ் பண்ணிங்கனாவே உங்களால் ஈஸியாக பட முடியும். நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறதுக்கும், அதாவது இந்த இடத்துல போட்டிருக்காங்க, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆரமாக இருக்க மாதிரி போட்டிருக்கு, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கு. ஓகேவா. ஸோ இப்படி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான். இங்கே இருக்கிறது இப்படி இருக்குது, இங்கே இருக்கிறது இப்படி இருக்குது. ஓகேவா. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ 1வது ஆப்ஷன்ஸில் உள்ளது தான் கரெக்டான ஒன்று. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோவில் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அதை தாண்டி டெலகிராம் சேனலில் இருந்தோம்னா டெஸ்ட் வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் டெலகிராம் சேனலோட லிங்க் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எக்ஸாம் அப்டேட் அப்புறம் கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு உடனே இங்கே ஷேர் பண்ணப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ.